ஹாய், சிப்பி காளான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு கடாயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிக்கிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் தான் நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, காரத்துக்கு நம்ம மிளகு போடுறோம். அப்புறம் ஒரு கை பூண்டு, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. நம்ம வந்து ஆயில் வந்து நல்லா சூடான உடனே பூண்டும் இஞ்சியும் முதல்லையே போட்டுறணும். அதான் டேஸ்ட் நமக்கு நல்லா இறங்கி கொடுக்கும். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் வந்து நான் 300 கிராம் வெங்காயம் எடுத்துருக்கேன். இது வந்து ஒரு 4 பேர் வீட்டில் சாப்பிட்லாம். 2 பெரியவங்க, 2 குழந்தைங்க சாப்பிட்லாம். தக்காளியும் சேர்த்துக்கோங்க. தக்காளியை வந்து நான் மேலே அந்த போர்ஷன் மட்டும் கட் பண்ணிவிட்டு, தக்காளி வந்து முழுசாகவே போட்டுக்கோங்க. கட் பண்ணி போடாதீங்க, அதான் டேஸ்ட்டு. இது ஒரு வகையான டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து இந்த கலரில் நல்லா வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அதுலேயே ஒரு 4 முந்திரி சேர்த்துக்கோங்க. 4-5 முந்திரி சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வேறு எதுவுமே டேஸ்ட்டுக்கு போடுறது கிடையாது. இதுதான் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி தோல் உறிஞ்சி வர அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன் நான். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சிப்பி காளான் வந்து தண்டு பொதியை வந்து நம்ம போடக்கூடாது. மேலே ஒரு இதழாக வரும், அதை மட்டும் தான் பிச்சு போடணும். அதான் டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். நல்லா நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட் கிடைக்கும். இந்த 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதையும் ஆயிலே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இது வந்து நான் இது போட்டோடனே மறக்காமல் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா நம்ம பொடி வந்து கருகிடும். ஸோ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நான் அடுப்பை ஆஃப் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம மசாலா அரைச்ச கடாயை மறுபடியும் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கடலை எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். நல்லா அது எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் ஆன உடனே ஒரு கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சம் 4 வரமிளகாய், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. தாளித்த உடனே சிப்பி காளான் பிச்சு வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம எதில் வந்து உடச்சி வச்சுருக்கோம் அதை வந்து அப்படியே போட்டு நல்லா வதக்கணும். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு உப்பு, லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வேகணும். இது வதக்கும் போதே உங்களுக்கு நல்லா மட்டன் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கும் போதே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டுக்கணும். இது நல்லா வெந்து வந்தால் தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். இல்லைன்னா வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். இது வந்து பட்டன் காளான் மாதிரி குழஞ்சிலாம் போகாது, உடையாது. பாருங்கள், நல்லா வதக்கிட்டேன் நான். வெந்து வந்ததை காட்டுறேன் நான். நல்லா லைட்டாக அமுக்கினாலும் நல்லா வெந்திருக்கும். இது இப்படியே சாப்பிடக்கூட சூப்பராக இருக்கும். கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து நான் வந்து இன்றைக்கி கிரேவி மாதிரி பண்ணுறேன். கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றுனீங்கன்னா இது வந்து சிப்பி காளான் குழம்பு. தண்ணி கொஞ்சமாக ஊற்றுறதுனால நம்ம வந்து இது வந்து கிரேவி மாதிரி சப்பாத்தி, பூரி இதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். இது இட்லி, தோசைக்கெலாம் சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. வெந்து வந்த உடனே நம்ம மசாலா அரைச்சி வச்சோம் இல்லையா, ரெடி பண்ணி வச்சோன்னா அந்த மசாலா ஊற்றிக்கலாம். மசாலா ஊற்றிக்கிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வர அளவுக்கு கொதிக்க விட்டிங்கன்னா சிப்பி காளான் கிரேவி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம். பாய்.